ரொம்ப படித்தவங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சில லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் கூட இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கிராமர் மிஸ்டேக்ஸை அவங்க இங்கிலீஷ் பேசும்போது செய்கிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கிலீஷை தப்பு இல்லாமல் பேசி பழக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். He is having 2 cars அப்படின்னு சொல்லக்கூடாது. He has 2 cars அப்படின்னா சொல்லணும். ஏன்? உடைமைகளை பற்றி பேசும்போது ஹாவ்ன்ற வார்த்தையை கண்டினியூஸ் ஃபார்மில் ஐஎன்ஜி போட்டு ஹேவிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ he has 2 cars அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, she is having a headache அப்படின்னு சொல்லக்கூடாது. she has a headache அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்? ஒரு கண்டிஷன் இல்லை ஸ்டேட்டை பற்றி சொல்லும்போது ஹாவ்ன்ற வார்த்தையை கண்டினியூஸ் ஃபார்மில் ஐஎன்ஜி போட்டு ஹேவிங்னு பொதுவாக சொல்கிறது இல்லை. அதனால தான் she has a headache, she has a cold, she has a fever, she has a temperatureன்னு சொல்கிறது பொருத்தமாக இருக்கும். அடுத்தது, I didn't went there அப்படின்னு சொல்கிறது தப்பு. I didn't go there அதுதான் கரெக்ட். ஏன்? do, does, did, didn't இந்த வார்த்தைகள் கூட எப்பவுமே ஒரு வினைச்சொல்லோட பேஸ் ஃபார்ம் தாங்க வரும். உதாரணத்துக்கு, she did come, they do read newspapers, I do go to gym every day, he didn't smoke இப்படியெல்லாம். ஸோ I didn't go thereன்னு சொல்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, he don't know me அப்படின்னு சொல்கிறது தப்பு. he doesn't know me இப்படி சொல்கிறது தான் சரி. ஏன்? he, she, it, this, that இந்த வார்த்தைகள் அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் கூட 99% do, don't அப்படின்றது சேராது. ஸோ he doesn't know me அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, she can sings very well இப்படி சொல்கிறது தப்பு. she can sing very well இப்படி சொல்கிறது தான் சரி. ஏங்க? இந்த சென்டென்ஸில் ஷீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஆகையினால சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொல்லும்போது ஷீக்கு பக்கத்தில் வர வேர்ப் கூட எஸ் சேர்க்கணுன்றது ஒரு விதி தான். இப்போது she sings very well இப்படி சென்டென்ஸ் இருந்திருந்தா இது சரி. ஆனால் சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் கேன் வந்துருச்சே. ஸோ இந்த ரூல் இங்கே உதவாது. எப்போவுமே he, she, it, this, that பக்கத்தில் ஒரு மாடல் வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் வர மெயின் வேர்ப் கூட எஸ் சேர்க்கக்கூடாது. he can swim, he can swims இல்லை. it should come here, it should comes here இல்லை. ஸோ she can sing very well அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, discuss about the problem அப்படின்றது தப்பு. discuss the problem இதுதான் சரி. ஏன்? டிஸ்கஸ்ன்ற வார்த்தை ஒரு வேர்ப். இது கூட அபவுட்ன்றது சேராது. ஸோ discuss the problemன்னு சொல்கிறது தான் சரி. அடுத்தது, return back the book இது தப்புங்க. return the book இது தாங்க சரி. ஏன்? ரிட்டர்ன் அப்படின்னாலே கம் பேக், கோ பேக், கிவ் பேக் இப்படியெல்லாம் தான். ஸோ ரிட்டர்ன் பக்கத்தில் எதுக்கு மறுபடியும் ஒரு பேக்குன்ற வார்த்தையை சேர்க்கணும்? ஸோ ரிட்டர்ன் தி புக்குன்னு சொல்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, he came by walk இது தப்பு. he came on foot இது சரி. ஏங்க சரி? பைன்ற வார்த்தையை வாகனங்களுக்கு யூஸ் பண்ணலாம். he came by bus, he came by car, he came by bike இப்படியெல்லாம். ஆனால் நடந்து வந்தான்னு சொல்கிறதுக்கு he came on foot அப்படின்றது தான் சரி. அடுத்தது, myself அபர்ணா இப்படி சொல்கிறது ரொம்ப தப்புங்க. I am அபர்ணா இல்லைனா my name is அபர்ணா இப்படியெல்லாம் சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? myself அப்படின்றது ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இதனுடைய பொதுவான அர்த்தம் நானாகவே. உதாரணத்துக்கு, I did it myself அதை நானே செஞ்சேன். அதனால் மைசெல்ஃப்ன்ற வார்த்தையோட இன்ட்ரோ கொடுக்கறது சரியில்லை. ஸோ I am அபர்ணா, my name is அபர்ணான்னு சொல்கிறது தான் சரி. அடுத்தது, வாட் இஸ் யுவர் குட் நேம் இது தப்புங்க. வாட் இஸ் யுவர் நேம்
இதுதாங்க சரி. ஏன்? நேமில் என்னங்க குட் நேம் பேட் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? அவ்வளோதான். அடுத்தது, ஐ ஆம் பிலாங்கிங் டு சென்னை. இப்படி சொல்கிறது தப்பு. ஐ ஆம் ஃப்ரம் சென்னை இல்லைனா ஐ கம் ஃப்ரம் சென்னை இப்படியெல்லாம் சொல்லலாம். ஏன்? ஐ ஆம் பிலாங்கிங் டு சென்னை அப்படின்ற இந்த சென்டென்ஸில் 2 தப்பு இருக்குது. முதல் தப்பு, பிலாங்கிங்ன்ற வேர்போட ஐஎன்ஜி போட்டு கண்டினியூஸ் ஃபார்மில் பயன்படுத்துறது. ரெண்டாவது தப்பு, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்றதுக்கு பிலாங்குன்ற வார்த்தையை பயன்படுத்துறது. ஸோ நான் சென்னையிலேருந்து வரேன் இல்லைனா நான் சென்னையை சேர்ந்தவ அப்படின்றத சொல்கிறதுக்கு ஐ எம் ஃப்ரம் சென்னை, ஐ கம் ஃப்ரம் சென்னைன்னு சொல்கிறது தான் சரி. அடுத்தது, ஹீ இஸ் மை கசின் பிரதர். இப்படி சொல்லக்கூடாதுங்க. ஹீ இஸ் மை கசின் இப்படி தாங்க சொல்லணும். ஏங்க? கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. ஷீ இஸ் மை ஓன் சிஸ்டர் இப்படி சொல்கிறது தப்புங்க. ஷீ இஸ் மை பிளட் சிஸ்டர் இது தாங்க சரி. ஏன்? இது தமிழை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால வர்ற வினை. இவன் என் சொந்த தங்கச்சி இல்லைனா இவன் என் சொந்த அக்கா, ஷீ இஸ் மை ஓன் சிஸ்டர் இப்படி. ஆனால் இது தப்பு. ஸோ ஷீ இஸ் மை பிளட் சிஸ்டர்னு சொல்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, ஐ பாஸ்ட் அவுட் ஃப்ரம் காலேஜ் இன் 2019 இப்படி சொல்லக்கூடாதுங்க. ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ் இன் 2019 இப்படி தாங்க சொல்லணும். ஏன்? பாஸ் அவுட் அப்படின்னா மயக்கம் போட்டு விழருது. ஸோ ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ் இன் 2019 சொல்கிறது தான் சரி. அடுத்தது, ஹீ இஸ் சீனியர் தேன் மீ. இது தப்புங்க. ஹீ இஸ் சீனியர் டு மீ இது தாங்க சரி. ஏங்க? சீனியர், ஜூனியர், சுப்பீரியர், இன்ஃபீரியர் இந்த வார்த்தைகள் கூட பொதுவாக தேன் வராது. ஸோ ஹீ இஸ் சீனியர் டு மீ அப்படின்னு சொல்கிறது தான் சரி. அடுத்தது, ஷீ மேரிட் வித் ஹிம் இப்படி சொல்லக்கூடாது. ஷீ மேரிட் ஹிம் இல்லைனா ஷீ இஸ் மேரிட் டு ஹிம் இப்படியெல்லாம் சொல்லலாம். தீஸ் ஃபர்னிச்சர்ஸ் ஆர் நியூ எப்படி சொல்லக்கூடாது. த ஃபர்னிச்சர் இஸ் நியூ இப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஃபர்னிச்சர் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஃபர்னிச்சர்ஸ்ன்ற வார்த்தையே இங்கிலீஷில் கிடையாதுங்க. ஸோ த ஃபர்னிச்சர் இஸ் நியூன்னு சொல்கிறது தான் சரி. அடுத்தது, ஹீ இஸ் குட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹீ இஸ் குட் அட் இங்கிலீஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஹீ எக்ஸ்பிளைன்டு மீ த ப்ராப்ளம் இது தப்பு. ஹீ எக்ஸ்பிளைன்டு த ப்ராப்ளம் டு மீ இதுதான் சரி. ஏன் அப்படின்னா டு எக்ஸ்பிளைன் சம்திங் டு சம் ஒன் அப்படின்றது தான் ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரக்சர். ஸோ ஹீ எக்ஸ்பிளைன்டு த ப்ராப்ளம் டு மீன்னு சொல்கிறது தான் சரி. கடைசியாக, ஐ எம் வெயிட்டிங் சின்ஸ் 2 o'clock இது தப்பு. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் 2 o'clock இது தான் சரி. ஏன் அப்படின்னா எப்போலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்ல சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் 2 o'clockன்னு சொல்கிறது தான் சரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.